பாசமிகு மேச லக்ன ராசி நேயர்களே, நீங்க உங்க உடம்புல பாதுகாக்க வேண்டிய உறுப்பு எது அப்படின்னா தலை. அடிக்கடி தலையில நெத்தியில இது மாதிரி அடிப்படை பார்க்கும். மேச ராசி மேச லக்னக்காரர் நிறைய பேருக்கு அடிப்பட்டு ஒரு தழும்பு கூட இருக்கும். சின்ன வயசுல அது மாதிரி அடிப்பட்டு ஒரு தழும்பு இருக்கும். அந்த மாதிரி தலைக்கு அடிக்கடி தொந்தரவுகள் வரும். அதனால நீங்க வெளியே போனா ஹெல்மெட் போட்டு போகணும். டிராவல்ல போனா பில்டிங் கட்டடங்கள் அது மாதிரி எங்க போறீங்கன்னா அதுக்குண்டான அந்த ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அங்க போகணும். சரி, இப்ப தலைக்கு எப்பவுமே பாதுகாப்பா நீங்க இருக்கணும். நீங்க அவசியம் தவிர்க்க வேண்டிய குணம் என்ன? அவசரம் தான், படபடப்பு தான், ரெண்டு தான் தெரிஞ்சதாச்சு. அது ரெண்டும் தவிர்த்துருங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய், ஒருத்தருக்கு உடம்புல வாதம், பித்தம், ஸ்லேத்தமோ இது 3 அளவு முறை மாறினா நோய் வரும். இது 3 அளவோட வச்சுட்டு யோகா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எந்த நோயும் வராது. அதுல உங்களுக்கு பித்தம், பித்த சம்பந்தமான தோல்கள் அதிகம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறையை நீங்க மாத்திக்கணும். பித்தம் வராத உணவு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை நீங்க லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி சாப்பிட்டுக்கணும். பித்தம் வராம இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்துக்கணும். அது நீங்க உஷாரா இருக்கணும். உங்களுக்கு சாதகமான திசைகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு நல்லா இருக்கும், தென்கிழக்கு நல்லா இருக்கும், தெற்கு நல்லா இருக்கும். அந்த விஷயங்களை நோக்கி நீங்க வியாபார அமைப்புகள், தொழில் அமைப்புகள் வச்சுக்கும் போது அந்த பக்கத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையா நடக்கும். நேயர்களே, இது போன்ற இன்னும் பல அரிய கருத்துக்களையும் சுவாரஸ்யமான கருத்துக்களையும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.